அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 11th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் பகுதியில் சி.வை. தாமோதரனார் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியவர். ஸோ இவரை நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். பாருங்கள், இந்த பகுதியை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றதில் மிக முக்கியமானதெல்லாம் இருக்குது. பாருங்கள், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா இவர் தாங்க. அப்போ பார்த்துக்கறணும், தமிழ் பதிப்புலகோட தலைமகன் என போற்றப்படக்கூடியவர் சி.வை. தாமோதரனார். இவர் எங்கே பிறந்தார்? இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் பிறந்தார். சரியாங்க. ஸோ தன்னுடைய 20வது வயதில் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை என்ன பண்ணுறாப்புல உரையோட பதிப்பித்து வெளியிட்டு புகழ் பெறார். சரியாங்க. ஸோ அப்போ தன்னுடைய 20வது வயதில் தமிழ்நாட்டுக்கு வந்தார். சரியாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, 1868 தொல்காப்பியருடைய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் அப்படின்றது உரை எழுதியிருப்பார். சரியாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறையனார் அகப்பொருள், கலித்தொகை, வீர சோழியம், இந்த மாதிரி பல நூல்களையும் அதை செம்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை எடுத்து இவர் பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாவணி வசனம், இந்த நூல்கள் எல்லாத்தையுமே இவர் எழுதியிருக்கார். சரியாங்க. ஸோ இவருடைய நூல்கள் பார்த்துக்கிறணுங்க, வேறு எங்கேயுமே இருக்காது, இதில் தான் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், என்னென்ன நூல் சொன்னோம்? கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம். சரியாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளி பாடநூல்களையும் இவர் எழுதினார். ஸோ இவருடைய புலமையை பார்த்த பெர்சிவல் பாதிரியார் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் நடத்தின தினவர்த்தமானி அப்படின்ற இதழுக்கு ஆசிரியராக சி.வை. தாமோதரனாரை நியமிக்கிறார். அப்போ பார்த்துக்கிறணும், தினவர்த்தமானி என்ற பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். சரியாங்க. ஸோ அதனுடைய தலைமை யார் அதை உருவாக்குனார், நடத்தினது அப்படின்னா பெர்சிவல் பாதிரியார் நடத்தினார். சரியாங்க. ஸோ அப்போ இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல் எக்ஸாம் எழுதி இவர் வழக்கறிஞராக கும்பகோணத்தில் பணியாற்றினார். கடைசியில் 1884 இவர் என்ன பண்ணுறாரு, புதுக்கோட்டை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இவர் நியமிக்கப்படுறாரு. ஸோ இவருக்கு எந்த பணி கொடுத்தாலும் தன்னுடைய சொந்த பணியாக கருதி கடமையாற்றக்கூடிய பண்பை கொண்டவர் சி.வை. தாமோதரனார். சரியாங்க. ஸோ இதெல்லாம் மிக மிக முக்கியமான பகுதி. இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.